தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்ம ஒரு மனு ஒன்று போட்டோம். அதாவது 26/12/2024 அந்த கடிதம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய சொத்து மதிப்பு என்னன்னு கேட்குறோம். அவங்களுடைய வருகை பதிவீடு, அவங்களுடைய பணி மற்றும் அந்த கட்டிட பராமரிப்பு பணிகள், இது சம்மந்தமாலாம் நம்ம கேள்வி கேட்குறோம். அதாவது அவங்க முதல் கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வித பராமரிப்பு பணியும் இப்பள்ளியில் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அந்த குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிள்ளுக்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை பள்ளியில் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்து அதிக அளவுக்கு பாதிப்புள்ளாக்கி இருக்கிறது. ஏன்னா அந்த பள்ளியில் தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த பள்ளியினுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்குது, அதில் நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் உட்காந்து இப்படி நோண்டினாங்கன்னா குழிப்பறிக்கலாம், அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இதை போய் நம்ம ஒரு தடவை ஆய்வு பண்ண போகும்போது சிலர் ஆள் வச்செல்லாம் சில பேர் மிரட்டுகிறார்கள். அந்த மிரட்டுகிற போக்குகளை இனிவரும் காலகட்டங்களில் கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும் கைவிட்டு விடுங்கள். நீங்கள் மிரட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அடி பாஞ்சிங்கன்னா நாங்கள் 16 அடி பாய்வோம். ஏன்னா எங்களுக்கும் வலிமை உண்டு பத்திரிகையாளருங்கிற முறையில். நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த விதமான பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதில் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும். கிள்ளுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய கட்டிட பராமரிப்பு பணிகளை இனியாவது மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம சொல்கிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, எந்த நேரத்தில் கட்டடம் இடிஞ்சு விழுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அப்படியான ஒரு மோசமான நிலைமையில் அந்த கட்டடங்கள் இருக்குது. ஆகையினால அங்கே எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் டெண்டர்தாரர்கள், கட்டடம் எடுத்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த கட்டட டெண்டர்தாரர்கள் அவர்கள் முறையான ISO தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு அந்த கட்டுமான பணிகளை செய்கிறாங்களா? ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்து நடத்துகிறாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாதுங்க, பல பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் சங்க தலைவர்களுக்கே கமிஷன் போகுதுங்கிறாங்க. அப்போ பெற்றோர் சங்க தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அந்த பதவிக்கு இருக்காங்களா? நான் கிள்ளுக்கோட்டை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். நம்ம உடனே ஆள் வச்சு ஆச்சு பூச்சின்னு இந்த மிரட்டலாம் நம்மள்ட்ட ஆகாது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பெற்றோர் சங்க தலைவராக இருக்கக்கூடியவர், பெற்றோர் சங்க குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளியினுடைய கட்டிட பராமரிப்பு எப்படி இருக்கிறது, புதிதாக ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்டிடத்தை எப்படி தரமான ISO தரச்சான்று உள்ள சிமெண்ட், ISO தரச்சான்று உள்ள கம்பிகள், பொருட்கள் கொண்டு கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பதை அந்த பெட்ரோல் சங்க தலைவரும் அந்த பெட்ரோல் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம், துணைத் தலைவர் எல்லாமே போய் ஆய்வு பண்ணணும், பார்க்கணும். பார்த்து அவங்க புகார் மனு அனுப்பணும். இல்லை சரியாக இருக்குன்னு சரியாக அனுப்பணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. தலைமை ஆசிரியருடைய சொத்து மதிப்புகளை நம்ம கேட்கும்போது தனியாருடைய சுய விவரத்தை தர முடியாதுங்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? அரசாங்க அதிகாரியுடைய சொத்து மதிப்புகளை, ஆவணங்களை கேட்கலாம் என்று சொல்லுகிறது, தகவலை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது, தர முடியாது. அதுபோல் ஒரு முறை முதன்மை கல்வி அலுவலரால் பள்ளியில் பார்வையிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான